காதல் ஆசை யாரை விட்டதோ வாய் பேசிடும் புல்லாங்குழல் நீதானடி பூவின் மடல். கொஞ்சம் பாடிட்டா பொறுக்காதே, உடனே இந்த போன் அடிச்சிரும். எவாவது காலங்காத்தாலே போன் பண்றது. ஓ சின்ன குட்டியா, என்ன காலையிலே போன் பண்றா? ஹலோ, என்னங்க புது கப்பல், எப்படி இருக்கீங்க? புதுசோ பழசோ யாராலையுமே ஒன்ன மாதிரி ஜாலியா இருக்கவே முடியாதுமா. போச்சு, கண்ணு வச்சிட்டியா? போச்சு, இன்னும் கொஞ்ச நேரத்துல நான் அழுவ போறேன். ஏண்டி நான் ஜாலியா இருக்கிறது உனக்கு பிடிக்கல? நீ அங்க ஜாலியா தானே இருக்க? ஆமா, நான் ஜாலியா இருக்கிறத நீ வந்து பார்த்த. ஏமா நீ வேற? ஆமா, அத வேற வந்து பாக்குறாங்களாக்கும். ஏண்டி புடிச்ச பையனை கல்யாணம் பண்ணிருக்க, 2 பேரும் தனியா இருக்கீங்க, இதை விட வேற என்னடி வேணும்? அப்புறம் நிம்மதி, நேத்து நல்லா என்ஜாய் பண்ணீங்களா? எதை கேக்குற? அதாண்டி, நாங்க நிறைய பேக்கேஜஸ்லாம் சொல்லி வச்சுட்டு வந்திருந்தோமே, அதெல்லாம் உங்களுக்கு சர்ப்ரைஸா எல்லாமே பண்ணாங்களா? அந்த ஹோட்டல்ல உங்களை நல்லா பாத்துக்கிட்டாங்களா? சும்மா விக்கப்படாம சொல்லுடி. யார்கிட்ட சொல்ற? நான் அம்மா தானே, என்கிட்ட சொல்லக்கூடாதா? சொல்லு நிம்மதி. சுடரே, நானே சம காண்டில் இருக்கேன். மறுபடியும் இந்த விஷயத்த பேசி என்ன இன்னும் கொஞ்சம் காண்டேத்தி பார்க்காத சொல்லிட்டேன். நீ காண்டில் இருக்கும் போதே தெரியுதுடி. சரி சரி, அம்மாக்கு எல்லாம் புரிஞ்சிச்சு. என்ன புரிஞ்சிச்சு உனக்கு? தேவையில்லாம எதையாவது கற்பனை பண்ணிட்டு இருக்காத சுடரே. தெளிவா சொல்றேன் கேட்டுக்கோ. எங்களுக்குள்ள ஒன்னும் நடக்கல. நான் ரெடியா தான் இருந்தேன். அவனுக்கு பிடிக்கலையா அந்த ரப்பர் பையனுக்கு. அவங்க அம்மா அப்பெல்லாம் பேசாம ரொம்ப கஷ்டமா இருக்கான். அதுவும் இல்லாம நாங்க இன்னும் லைஃப்ல செட்டில் ஆகலையா. அதனால பேபி பிளானிங்லாம் சார் யோசிக்க மாட்டாராம். நிம்மதி நிம்மதி, நான் இங்க எவ்வளவு ஃபீல் பண்ணி பேசிட்டு இருக்கேன், நீ அங்க உட்காந்து பல்ல காமிச்சிட்டு இருக்க. இல்லடி, அது இல்ல. இப்போ இந்திரனோட பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து இந்திரன் யோசிக்கிறது கரெக்ட், உன்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து நீ யோசிக்கிறதும் கரெக்ட். ஆனா ஒரே ஒரு விஷயம் சொல்றேன்டி, டாம்லிங்லாம் எல்லா நாளும் ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க. நீ வேணா பாரு, நாளைக்கே நீ நினைச்ச மாதிரியே நடக்கும். நடக்கும் நடக்கும், நல்லா நடக்கும். அவன் இஷ்டத்துக்கு போறதுக்கு நான் என்ன வக்கி கொடுக்குற பொம்மையா? ஏன்டா கல்யாணம் பண்ணிட்டு வந்தோன்னு இருக்கு சுடரு. ஏய், சத்தியமா எனக்கும் அப்படிதாண்டி தோணுது. உங்க அப்பாவை பாக்குறதுக்கு முன்னாடி நான் அப்படியே ஜாலியா ஊரா எங்க அம்மா சொல்ற மாதிரி தெரு தெருவா பொறுக்கிட்டு தெரிஞ்சேன்டி. எப்ப உங்க அப்பாவை பார்த்தேனோ அப்பையில இருந்து இப்ப வரைக்கும் ஒரே டார்ச்சரா இருக்குடி. லவ் பண்ணும்போது கூட நல்லா இருந்துச்சுடி. எப்ப கல்யாணம்னு ஒண்ணு பண்ணி அவர் கையால தாலின்னு ஒண்ணு கழுத்துல ஏறிச்சோ அப்பையில இருந்து உங்க அப்பா என்னமோ உச்சாணி கும்பல உட்காந்த மாதிரி அவ்வளவு டார்ச்சர் பண்றாருடி என்ன. மா, அதாம்மா உண்மை. நீ சொல்ற மாதிரி லவ் பண்ணும்போது எங்க இவ போயிருவாளோ, நம்மள விட்டுருவாளோன்னு நினைச்சே நம்மள வந்து உருகி பாத்துப்பாங்க. ஆனா கல்யாணம்னு ஒண்ணு ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, நம்மளுக்கு இவதான், இவளுக்கு நம்மள விட்டா யாரும் கிடையாதுன்னு அந்த திமிரு வந்துரும் போல. ஆனாமா, இது சுடர்வேலன் காதல் எபிசோட்ஸ் எல்லாம் பாக்கும்போது உன்னை விட அப்பா தான் உன்னை உருகி லவ் பண்ணிருக்காரு. ஆனா இப்ப ஏன் உன்கிட்ட ரொம்ப கடுகடுன்னு நடந்துக்கிறாரு? என்னடி, இப்பதானே நீ சொன்ன கழுத்துல தாலி ஏறிச்சுன்னா இவன் நம்மளுக்குதான், இவன் நம்மள விட்டு எங்கேயும் போயிட மாட்டா, நம்மள விட்டா இவளுக்கு யாரும் ஆள் கிடையாதுன்னு நினைச்சுப்பாங்கன்னு சொன்னியே. அப்புறம் என்ன மறுபடியும் அதே கேள்வி என்கிட்ட கேக்குற? இதே நினைப்புதான் உங்க அப்பாக்கும். நீ எப்படிமா இதை ஹேண்டில் பண்ண? ஃபர்ஸ்ட் எல்லாம் ரொம்ப கஷ்டமா இருந்துச்சுடி. இந்த ஆளை நம்பி இப்படி இவர் கூட வந்துட்டோமேனு. அப்புறம் கொஞ்ச நாள் போக எல்லாரையும் மறந்துட்டு எனக்காக நான் வாழ ஆரம்பிச்சேன். அப்பதான் எனக்கு சந்தோஷம்னா என்ன எல்லாமே புரிஞ்சது. உனக்கும் நான் தாண்டி சொல்லுவேன், நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி லைஃபோ இல்ல நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி பார்ட்னரோ அமைஞ்சா அவங்களுக்காக நம்ம இருக்கணும், அவங்களுக்காக நம்ம எல்லாமே செய்யணும்ன்ற மாதிரி தோணும். ஒருவேளை நம்மளுக்கு பிடிக்காத லைஃபோ நம்மளுக்கு பிடிக்காத பார்ட்னரோ அமைச்சிட்டாங்கன்னு வச்சுக்கோ, பெட்டர் யாரை பத்தியும் யோசிக்க தேவையில்ல. நமக்கு பிடிச்ச லைஃபை ஜாலியா வாழ்ந்துட்டு போயிடணும். எவனை பத்தியும் கவலைப்படக்கூடாது. சூப்பர்மா, இப்ப சொன்ன பத்தியா, இந்த உலகத்துல இருக்கிற ஒருத்தருக்குமே தெரிய வேண்டிய விஷயமா அது. ஃபர்ஸ்ட் நம்மளுக்காக நம்ம வாழணும், அதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு பிடிச்சவங்களுக்காக வாழணும். என்னமா கரெக்ட் தானே? கரெக்ட் செல்லக்குட்டி. அம்மா, அப்புறம் இன்னொரு விஷயம் கேட்கணும். என் மேல உனக்கு ஏதாவது கோவமாமா? இல்ல நான் பாட்டுக்கு கல்யாணம் பண்ணிட்டு வந்துட்டேன், எதுவுமே சொல்லாம ரொம்ப நாளா வீட்லயே இருந்தேன், ஆனா உனக்கு விஷயம் தெரிஞ்சும் நீ எதுவுமே ரியாக்ட் பண்ணலையே, அதான் கேக்குறேன். ஏய், இந்த மாதிரி சில்றத்தனமான வேலைக்கெல்லாம் கோவப்பட்டு நீ வீட்டை விட்டு வெளியே போடா, நான் ஏன் உனக்கான சொத்தெல்லாம் நான் பிரிச்சு கொடுத்துறேன்டான்னு சொல்றதுக்கு நான் என்ன உங்க மாமியார் மலரா? ஏய், நான் சுடருடி, என் லெவலே வேற. நான் ராஜா, எங்கேயோ நான் ராஜா. ஷோ சுடரு சுடரு, எனக்கு உன்னை இப்பவே பார்க்கணும் போல இருக்குமா. இங்க யாருக்காவது மைண்ட் ஸ்ட்ரெஸ்ஸா இருந்தா ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ணுவாங்க, அப்படி இல்லைன்னா பிடிச்சவங்க கிட்ட ஷேர் பண்ணுவாங்க. ஆனா நான் மட்டும் தாமா அம்மா கிட்ட ஷேர் பண்றேன். நேத்துல இருந்தே மைண்ட் ரொம்ப டிப்ரெஸ்டா இருந்துச்சுமா. பிடிச்சவனை தான் கல்யாணம் பண்ணிருக்கேனே தவிர பிடிச்ச லைஃபை தான் நம்ம வாழ்றோமான்னு தெரியாம ரொம்ப குழம்பி போயிருந்தேன்.
உங்ககிட்ட பேசினதுக்கு அப்புறம் தான் ரொம்ப ரிலாக்ஸ்டா இருக்குமா. எனக்கு திடீர்னு ஒரு ஞாபகம் ரொம்ப வந்துச்சுமா. எனக்கு இப்பவே உன்னை பார்க்கணும் போல இருக்கு. என்னை பார்க்க வருவியாமா? நான் பேசுறது கேக்குதா? என்னாச்சுமா? ஏய் சரியா கேட்க மாட்டேடி, விட்டு விட்டு கேக்குது. மா அலூரியா? ஆமாண்டி, சொன்னோன்னே எனக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு நிம்மதி அப்படின்னு சொல்லவே நினைச்சியா? பைத்தியமே, பிரியாணி பண்ணிட்டு இருக்கேன்டி. அதுக்கு வெங்காயம் நறுக்கிட்டு இருந்தேனா அதான் கண்ணு கலங்கிடுச்சு. பின்ன உனக்காக அழுவுறேன்னு நினைச்சியா? என்ன பார்க்க வருவியா மாட்டியா? எங்க இருந்துடி வரீங்க? எனக்கு மட்டும் கரெக்டா நான் பிரியாணி பண்ணும்போது மோப்ப முடிச்சிட்டு வருவியா மாட்டியான்னு வந்து நிப்பா. என்ன பிரியாணி எடுத்துட்டு வரணும் அவ்வளவுதானே, செஞ்சு எடுத்துட்டு வந்து தொலைறேன். போனை வை. வாமா, பிரியாணி கூட வேணாம், நீ மட்டும் வந்தா போதும் அப்படின்னு சொல்வேன் மட்டும் நினைச்சிடாத. தயவு செஞ்சு பிரியாணி எடுத்துட்டு வா. இந்த வீட்ல தான் பிறந்து வளர்ந்து இத்தனை வருஷமா இருந்திருக்கோம். ஆனா இப்ப தமிழ் நம்ம வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் அவங்க இல்லாம ரொம்ப போர் அடிக்குதே. தமிழ்னு பேரை சொல்லியா சொன்னோம்? ஐயோ லூசு, கல்யாணம் பண்ணிக்க போறவங்க பேரை சொல்லக்கூடாதுல, அதானே நம்ம ஊர் வழக்கம். நீ போட்டுக்கு பேசுற. ஆனா பேர் பொறுத்தும் ரொம்ப நல்லா இருக்குல்ல. இதுக்கு மட்டும் ஒரே ஒரு வாட்டி பேரை சொல்லிக்கலாம், தங்க புஷ்பம் தமிழ்மொழி. நல்லா இருக்கு. என்ன கண்ணு செவத்துக்கிட்டே பேசிட்டு இருக்கற? அங்கிட்டு திரும்பிட்டு நல்லா இருக்குன்னு ஏதோ சொல்லி பல்ல காமிச்சிட்டு இருக்கற. ஆத்தாடி, அம்மா எப்ப வந்துச்சு? அது ஒண்ணும் இல்லம்மா, சும்மா வீட சுத்தி பார்த்துட்டு இருந்தேன். அதான் இந்த இடம்லாம் நல்லா இருக்குல்ல நானே பேசிக்கிட்டு இருந்தேன். ஐயா ஏக்கண்ணு, உனக்கு 23 வயசு ஆகுது. 23 வருஷமா இதே வீட்டுல தானே இருக்கிற. இப்பதான் உன் கண்ணுக்கு இதெல்லாம் நல்லா இருக்குது இதெல்லாம் நல்லா இல்லைன்னு தெரியுதாக்கும். ஏமா நம்ம வீடுமா, நம்ம வீட்டுல இது நல்லா இருக்கா நல்லா இல்லையான்னு சொல்றது கூட எனக்கு உரிமை இல்ல. ஏம்மா நான் என்ன கேக்குறேன், நீ என்ன சொல்லிட்டு இருக்கிற? சரி சொல்ல வந்த விஷயத்தையே மறந்துட்டேன் பாரு. நம்ம வீட்டுல ஒரு தம்பி தங்கிட்டு இருக்குல்ல, பேர் என்ன? தமிழ். அந்த பிள்ளைக்கு ஒரு வீடு பக்கத்திலே பாத்துருக்கேன்ப்பா. ஆனந்தி அவன் மவளுக்கு கட்டி இருக்கா. அவன் மவ ஃபாரின்ல இருக்கிறதுனால இப்போதைக்கு வீட்டை வாடகை விடுறாளாமா. நல்ல பெரிய வீடுதான், புது வீடும் காட்டி நிறைய வாடகை சொன்னா. நம்மளுக்கு தெரிஞ்ச பிள்ளைதான் கொஞ்சம் கம்மி பண்ணி கொடுன்னு சொன்னேன், அதனால 5000 ரூபான்னு சொல்லியிருக்கா. அந்த தம்பி கிட்ட சொல்லலான்னு தான் வந்தேன். அந்த தம்பி ஆளை காணோம். ஏமா எங்க வெளியே போயிட்டாரா? ஆமாமா, இங்க உட்காந்து வெங்காயம் அரைஞ்சிட்டு இருந்தேன், அப்ப சொல்லிட்டு தான் போனாரு. அம்மா நான் ஒன்னு சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காத. இத்தனை நாளா நம்ம வீட்டுல இருந்துட்டாரு, இப்ப போய் வேற வீடு பாத்திருக்கோம் அங்க போங்கன்னு சொன்னா அவர் தப்பா எடுத்துக்க மாட்டாரா? அதுக்குன்னு வயசு புள்ளர் இருக்கிற வீட்டுல யாருன்னே தெரியாத ஒரு வயசு பையனை கொண்டு வந்து வீட்டுல வச்சிருக்க முடியுமாடி? இப்பவே ஊருக்குள்ள என்னென்னமோ பேசுறாளுங்க. நீங்க 2 பேரும் சேர்ந்து சுத்துறீங்களா, நீங்க 2 பேருமே பேசிக்கிட்டு இருக்கீங்களா, சிரிச்சு பேசுறீங்களா, என்னென்னமோ சொல்றாளுகடி. எனக்கு காது கொடுத்து கேட்க முடியல. சும்மா நீ அந்த பையன்ட்ட நல்லா இருக்கீங்களான்னு கேட்டு கொஞ்சம் சிரிச்சாலே கக்கபுக்கான்னு விழுந்து சிரிச்சு 2 பேரும் பேசிக்கிறாளுங்கன்னு ஊர் ஃபுல்லா பேசுவாளுங்க. எதுக்கு இந்த வம்பலாம்? நாளைக்கு உனக்குன்னு ஒரு மாப்பிள்ள வந்து விசாரிக்கும் போது இந்த பையனை இந்த வீட்டுல தான் வச்சிருந்தாங்க, 2 பேரும் அப்படி ஒன்னா பேசி பழகிக்கிட்டு இருந்தாங்கன்னு சொல்றதுக்கா? அதுக்கு அந்த பிள்ளைய வேற வீட்டுல வச்சுக்கிட்டா நம்மளுக்கும் பிரச்சனை இல்ல, அந்த பிள்ளைக்கும் பிரச்சனை இல்ல. சரி நான் குழுவுக்கு லோன் கட்ட போறேன்டி, வர லேட் ஆகும். ஊட்ட பாத்துக்க. அப்படி எங்கேயாவது வெளியே போறதா இருந்தா கூரை மேல சாவியை போட்டுட்டு போ, நான் வந்து எடுத்துக்கிறேன். சரிம்மா. அவங்கள நினைச்சு கொஞ்சம் சந்தோஷப்பட்டேன், அது பொறுக்கலையா? ஹலோ சொல்லுங்க. லட்டு எங்க இருக்க? வீட்ல. நீங்க? நான் வரதுக்கு நாளைக்கு ஆயிடும்னு நினைக்கிறேன் லட்டு. இங்க கொஞ்சம் வேலை அதிகமாயிடுச்சு, அதான் சொல்ல கால் பண்ணேன். நாளைக்கு ஆயிடுமா? என்ன விளையாடுறீங்களா? ஏற்கனவே நீங்க எல்லாமே எனக்கு ரொம்ப போர் அடிக்குது. ஒழுங்கு மரியாதை என்ன வேலையா இருந்தாலும் தூக்கி போட்டுட்டு இங்க வாங்க. இல்லம்மா, இந்த வேலையை நான் முடிச்சே ஆகணும், ரொம்ப ரொம்ப முக்கியமான வேலை. அப்படி என்ன மண்ணாங்கட்டியான வேலையை நீங்க பாத்துட்டு இருக்கீங்க? என்னன்னு சொல்ல மாட்டேங்கிறீங்க, வரவும் மாட்டீங்க, என்னதான் நினைச்சிட்டு இருக்கீங்க? இங்க பாருங்க, இன்னும் 1 மணி நேரம் தான் உங்களுக்கு டைம். நீங்க மட்டும் இப்ப வீட்டுக்கு வரல. காலச்சொத்தோ நிழல போல பொட்டு காட்டில் கூடவே தங்கிடவா. ஐயனார பார்த்தாலே உனப்பதானா, அம்மிக்கல்ல பூ போல மாறி போச்சேனா. வாடாமல்லே நீ போடாலே. என்னங்க வரமாட்டேன் நாளைக்கு ஆகும்னு சொன்னீங்க? அது எப்படி? என் லட்டுவை பார்க்காம என்னால எப்படி இருக்க முடியும்? ஆனாலும் உங்களுக்கு ரொம்ப தைரியம் தாங்க. வீட்டுக்குள்ளேயே வந்து டக்குன்னு கட்டி பிடிச்சிட்டீங்கல்ல. அம்மா அக்கா எல்லாம் பாத்துருந்தாங்கன்னா என்ன ஆயிருக்கும்? லூசு, உங்க அம்மா வெளியே போறத பாத்துட்டு தான் நான் உள்ள வரேன். ஏதோ லாஸ்ட்ல சொல்லிட்டு போனாங்களே குழுக்கு லோன் கட்ட போகணும், வர லேட் ஆகும்னு. அப்புறம் உங்க அக்காவும் அவங்க மாமியார் வீட்டுக்கு போயிட்டாங்கல்ல, அந்த தைரியத்துல தான் வந்தேன். ஆமா எங்க போனீங்க? பேசிட்டு அதை மறந்துட்டேன் பாரு. இந்த லட்டு, உன்னோட பர்த்டேக்கு உனக்காக நான் ட்ரெஸ் எடுத்துட்டு வந்தேன், உனக்கு பிடிச்சிருக்கான்னு பாரு. நேத்து தானே சொன்னேன் கிஃப்ட் எல்லாம் கொடுக்க வேணான்னு.
ஏய் பைத்திய மாதிரி பேசிட்டு இருந்தேன்னா அரைஞ்சு மூஞ்ச பேத்துருவேன். ஒழுங்கு மரியாதையா அந்த ட்ரெஸ் பிரிச்சு பார்த்துட்டு போட்டுட்டு வரேன். நான் வெளியே உட்காந்துருக்கேன், போட்டுட்டு வா. கொடுங்க, போட்டுட்டு வரேன். இந்தா, இந்த கோவத்துக்குலாம் ஒன்னும் குறைச்சல் இல்ல, போட்டுட்டு வா சீக்கிரம். அம்மா, என்ன 2 கவர் இருக்கு? ஆமால, எனக்கும் வாங்கினேன். அது காம்போவா இருந்ததா, அதாவது எப்படி சொல்றது, ஹஸ்பண்ட் ஒய்ஃப் குழந்தைங்க எல்லாருமே அது மாதிரி காம்போவா ஒரே மாதிரி தைச்சுக்கலாம். அது மாதிரி இருந்துச்சு. நான் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் காம்போ மட்டும் வாங்கிட்டு வந்தேன். என்னங்க? வாய மூடு, ஒன்னும் பேசாத, ஒழுங்கு மரியாதை போட்டுட்டு வா. நானும் போய் போட்டுட்டு வரேன். பரவாயில்லையே, சைஸ், ஃபிட்டிங், கலர் எல்லாமே சூப்பரா இருக்கு. லட்டுக்கு எப்படி இருக்கும்னு தெரியலையே. என்னங்க? அடிக்காலம் முழுவதும் காத்திருப்பேன், நீ காணும் இடத்தினில் பூத்திருப்பேன். அடி ஒற்றை ரூபாய் பக்கம் 2 எந்த நண்பு சேர்ந்திருக்கும், நெஞ்சில் வைத்து காத்திரு. ஓய், என்ன ட்ரெஸ் பிடிச்சிருக்கா? என்னை விட உங்களுக்கு தான் ரொம்ப அழகா இருக்கு. சும்மா மாப்பிள்ள மாதிரி கெத்தா இருக்கீங்க. நான் மாப்பிள்ள மாதிரி இருக்கேன்னு சொல்லிட்டேன். நீயும் கல்யாணம் பண்ண மாதிரி தான் இருக்க. அப்புறம் எதுக்கு வெயிட் பண்ணிக்கிட்டு, வா இப்பவே போய் கல்யாணம் பண்ணிக்கலாம். எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. இப்பவே இந்த நிமிஷமே நீங்க என் கழுத்துல தாலி கட்டினா கூட நான் சந்தோஷமா ஏத்துப்பேன். அடி பேரழகே, உன்னை சேர்ந்திடவே இந்த நாணயமோ சாட்சி. இருக்கும் இதயம் உனக்கே உபயம், எதற்கு ஆராய்ச்சி. அம்மா, துணி மடிக்கிறதுக்குள்ள என் முதுகெலும்பெல்லாம் தேஞ்சு போயிரும் போல. தன்மை, ஐயோ என்ன துணி மடிச்சிட்டு இருக்கா? நம்மள விட்டு மடிக்க சொல்லிடுவாளே. ஐயோ முடியாதுப்பா சாமி, இப்படியே ஓடிடலாம். சந்துரு, தன்மை, என்ன பார்த்தா எப்படி தெரியுது உங்களுக்கு? லைட்டா பூனை குட்டியும் குரங்கு குட்டியும் கலந்து வச்ச மாதிரி இருக்குமா உன் மூஞ்சி? பா, சரியான காமெடி. நான் நாளைக்கு சிரிக்கிறேன். சரி, இப்ப எதுக்கு மூஞ்சி எப்படி வச்சிருக்க? பின்ன நேத்து நைட்டே நான் எல்லாத்தையும் மடிச்சு வச்சிருப்பேன். உங்களுக்கு பொழுது போலன்னு என்னைய கூப்பிட்டு உட்கார வச்சு நோய் 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 நோய்னு பேசிட்டே இருந்தீங்க. இதுல தூக்கிட்டு சுத்திட்டு ரொமான்ஸ் வேற. ஒழுங்கு மரியாதையா இப்ப எனக்கு உட்காந்து ஹெல்ப் பண்ணி எல்லாத்தையும் படிக்க வைக்கிறீங்க இல்ல? இல்லனா நீங்க வேற தன்மையை பார்க்க வேண்டியது வரும். அப்படியா? இந்த துணியெல்லாம் நான் மடிச்சு வைக்கலனா இன்னொரு தன்மை வருவாளா? அவ எப்படி இருப்பா? அவளாவது பார்க்க அழகா இருப்பாளா? நல்லா கியூட்டா பேசுவாளா? இல்ல உன்ன மாதிரி தான் மூஞ்ச வச்சுட்டு சுத்திட்டு இருப்பாளா? டேய் சந்துரு. என்னது? டேய் சந்துருவா? ஆமாடா, டப்பா தலையா. உட்கார்றா, உட்கார்ந்து எல்லாத்தையும் மடிச்சு குடுறா. என்ன சைடுல நிம்மதி எட்டி பாக்குற மாதிரி இருக்கு? நிம்மதி சொன்னதான் கரெக்ட். உங்களை எல்லாம் இப்படி தான் டீல் பண்ணனும். சரி சரி, கத்தாத, மடிச்சு தரேன். உடனே பல்ல காமிச்சிருவா. ஆனா தன்மை, நீ டே சந்திரன்னு கூப்பிட்டது கூட நல்லாதான் இருந்துச்சு. ஓகே, அப்ப இனிமே அப்படியே கண்டினியூ பண்ணிக்கிறேன். யாரு? உள்ள வாங்க. மலரம்மா, ஜூஸ் கொண்டு வந்திருக்கேன். குடிச்சிட்டு மாத்திரை போட்டுட்டு தூங்கி ரெஸ்ட் எடுங்க. அப்புறம் மத்தியானம் சாப்பாடு உங்களுக்கு பிடிச்ச முருங்கைக்காய் மாங்காய் போட்டு சாம்பார் வச்சிருக்கேன். உருளைக்கிழங்கு பொரியல் பண்ணிட்டேன். எல்லாம் ரெடியா தான் இருக்கு. எந்திரிச்சு வந்து சாப்பிட்டா போதும். அப்புறம் ரூம்குள்ள ஏதாவது வேலை இருந்துச்சுனாலும் வள்ளிக்கிட்ட சொல்லுங்க, அவங்க செய்வாங்க. ஏமா இவ்வளவும் சொல்றீங்க, எங்களுக்கு பார்த்து பார்த்து எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்கீங்க. அதை கொஞ்சம் நிமிர்ந்து எங்க மூஞ்ச பார்த்து சொன்னாதான் என்ன? தன்மை பிரெக்னெண்டா இருக்கா. என் பேரன் பேத்திகளை சுமந்துட்டு இருக்கா. இந்த வீட்டோட வாரிசு அவ சுமந்துட்டு இருக்கா. அவளுக்காகவும் இந்த வீட்டு வாரிசுங்களுக்காகவும் தான் நான் எல்லாமே பார்த்து பார்த்து செய்றேனே தவிர மத்தவங்களுக்காக இல்ல. நான் வந்து இங்க பேசுனேங்கிறதுக்காக யாரும் ஓவரா அட்வான்டேஜ் எடுத்துக்க வேண்டாம். நான் சொல்ல வந்ததை சொல்லிட்டேன். இப்ப கிளம்புறேன். யாரு பிரெக்னெண்டா இருக்கீங்களோ அவங்க ஜூஸை மறக்காம குடிச்சிருங்க. அம்மா, ரொம்ப தேங்க்ஸ்மா. எனக்காக நீங்க ஜூஸ்லாம் போட்டு எடுத்துட்டு வந்திருக்கீங்க. ஆனா அடுத்த தடவை நானே வந்து எடுத்துக்கிறேம்மா. நீங்க ரூம்க்கு கிச்சனுக்கு அலைய வேண்டாம். பரவாயில்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்க குடிச்சிட்டு ரெஸ்ட் எடுத்தா மட்டும் போதும். தன்மை, எங்க அம்மா டைலாக பாத்தியா? தன்மை, இந்த ஜூஸை குடிமான்னு சொல்ல முடியலையா? யாரு பிரெக்னெண்டா இருக்கீங்களோ அவங்க இந்த ஜூஸை குடிங்களாம். இங்க எத்தனை பேர் இருக்காங்க? நீயும் நானும் தான் இருக்கோம். நானும் பிரெக்னென்ட் ஆக முடியாது. சோ கடவுளே, எங்க அம்மா இருக்காங்களே. ஆனா சத்தியமா எதிர்பார்க்கல சந்துரு, அம்மா இன்னைக்கு வந்து பேசுவாங்கன்னு. அப்பா, இனிமே கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே பேசிட வேண்டியதான்.